ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு வீட்டிலேயே ஈஸியாக வெஜ்ஜு மோமோஸ் தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மைதா மாவு எடுத்துருக்கோம். அரை ஸ்பூனு உப்பிடணும், விட்டு கிளறணும். கிளறிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கட்டிக்கு விரவி எடுக்கணும். நல்லா கட்டிக்கு விரவி எடுக்கணும். பிசைஞ்சு முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதை போல் ரோல் பண்ணி 15 நிமிஷம் மூடி வைக்கணும். வைக்கிற மசாலாக்கு இப்போ நம்ம கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்து ஒரு கேரட் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணோம். அடுத்து ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இனி அதை சமைக்க போகலாம். கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதும் லைட்டாக எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடணும். போட்டு வதக்கணும். முட்டைக்கோசையும் போடணும். கேரட்டையும் போட்டு வதக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு வேக விடணும். 1/4 ஸ்பூனு மிளகா பொடி போடணும். கொஞ்சம் மணத்துக்காக கொஞ்சம் கரம் மசாலா பொடி சேர்க்கணும். மாவு நல்லா புளிச்சிருக்கு. இது இனி நம்ம மோமோஸ் செய்யக்கு ரவுண்ட் ரவுண்டாக பரட்டலாம். இப்படி நல்லா உருட்டி எடுக்கணும். சரி, மாவு லைட்டாக மேலே தூக்கிட்டு பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு ரவுண்டை எடுத்து அப்படி வச்சு இதை என்ன உருட்டி எடுக்கணும். ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொன்று கையில் எடுத்து செஞ்சு வச்ச மசாலா எடுத்து நடுவில் வச்சு அதை எப்படி மடித்து மடக்கணும். அதை செஞ்சு முடிச்சாச்சு. இதை இனி வைப்போம். இப்படி எல்லாத்தையும் செஞ்சு எடுக்கணும். மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுக்கணும். செஞ்சு முடிச்சாச்சு மோமோஸ். இதை இனி நம்ம வேக வைக்க போகிறோம். நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு மேலே பாதியை வச்சு மூடி தண்ணி கொதிக்க விடணும். தண்ணியை ஒவ்வொரு மோமோஸாக எடுத்து இட்லி பாத்திரத்தை சுற்றி அடி வைக்கணும். என்னங்க வச்சு முடிச்சுட்டு இட்லி பாத்திரத்துக்கு மூடியை வச்சு மூடி வைக்கணும். வேக வைக்கணும். ஹலோ, மோமோஸ் வெந்திருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ மோமோஸ் நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம இனி பிளேட்டில் மாற்றி வைப்போம். நல்லா சுட சுடன்னு வீட்டில் வச்ச வெஜ் மோமோஸ் ரெடி. வாங்க டேஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.